வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி இன்னர் வீல் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி அவுட்டர் வீல் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதலாவதாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிட்டு உள்பக்கமாக இன்னொரு குட்டி ரவுண்ட் வரைஞ்சிக்குவோம். முதலாவதாக சரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் நாம் உள்பக்க வட்டத்தில் இருந்து தான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணினோம். இந்த ஸ்டிச்சில் வெளிப்பக்க இருக்க பெரிய வட்டத்தில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டாக வெளிப்பக்கத்தில் இருக்க வட்டத்தில் இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து உள்பக்க வட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நேராக வெளிப்பக்க வட்டத்துக்கு கொண்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். போட்டு அது பக்கத்தில் சாதாரண அளவில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி உள்பக்க வட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டு நேராக வெளிப்பக்க வட்டத்துக்கு கொண்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். திருப்பி த்ரெட்டை உள்பக்க வட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நேராக வெளிப்பக்க வட்டத்துக்கு கொண்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். இந்த மாதிரி இந்த வட்டத்தை சுற்றி இதே மெத்தடில் ஸ்டிச் போடணும். ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டாக சரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பிறகு சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எண்டு வரைக்கும் இதே மாதிரி ஸ்டிச் போட்டுக்குவோம். எண்டு வரைக்கும் வந்தாச்சு. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணினோமோ அந்த இடத்துல என்னாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். அடுத்து சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிட்டு உள்பக்கமாக இன்னொரு குட்டி ரவுண்ட் வரைஞ்சிக்குவோம். சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். சரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணினோமோ அதே மெத்தட் தான். ஆனால் சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்மூத்தாக மெதுவாக ஸ்டிச் பண்ணணும். கீழ்ப்பக்க த்ரெட்டை டைட்டாக இழுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டாக வெளிப்பக்கத்தில் இருக்க வட்டத்தில் இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து உள்பக்க வட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நேராக வெளிப்பக்க வட்டத்துக்கு கொண்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். போட்டு அது பக்கத்தில் சாதாரண அளவில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி உள்பக்க வட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டு நேராக வெளிப்பக்க வட்டத்துக்கு கொண்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். திருப்பி த்ரெட்டை உள்பக்க வட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நேராக வெளிப்பக்க வட்டத்துக்கு கொண்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். இதே மாதிரி தொடர்ந்து ஸ்டிச் பண்ணுவோம். சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது மெதுவாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். கீழ்ப்பக்க த்ரெட்டை டைட்டாக இழுக்கக்கூடாது. எண்டு வரைக்கும் இதே மாதிரி ஸ்டிச் போட்டுக்குவோம்.
வரைக்கும் வந்தாச்சு. இனி எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணினோமோ அந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். நடுப்பகுதியில் இந்த மாதிரி பீட்ஸ், பேர்ல் அல்லது ஸ்டோன் வச்சு யூஸ் பண்ணலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஏரோ ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.